மேரேஜுக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ் போயிருந்தாங்க. சாப்பாடு சூப்பரா இருந்ததுதான். யார் அது சமையல்காரன் கேட்டிருக்காங்க. அவர் நாராயணன் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு அப்போ வந்து குக்கில் யாரோ வந்து இருந்த குக்கு வந்து இல்லை, அவர் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை. நம்ம வீட்டுக்கு வந்து குக்கா வரீங்களா, கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலியா கொடுக்கணும். சரி வந்து ஒரு குக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. சூப்பரா சமைக்கிறாங்க, செம்ம டேஸ்ட். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். சரி வெஜிடேரியன் தான், வெளியில நான்வெஜ் தான் சாப்பிட்றேன், வெஜிடேரியன் வந்து வீட்டில் தான் சாப்பிட்றேன், வீட்டில் சாப்பிட்றேன். இப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் 2 பேருக்கும் வந்து பிபி ஏறிட்டே இருக்கு. என்னடான்னு பார்க்குறோம், டாக்டருக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். என்ன பார்த்தோம்னா பிபி என்னடா இது, பிபி ஏறிட்டு இருக்கு, 2 பேரும் ஏறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு வந்துருக்காங்க, அவங்கள வந்து சாப்பாடு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்கு சாப்பாடுன்னு சொன்னால் மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க. பட் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கு, ஆயில் ஜாஸ்தியாக இருக்கு அப்படி சொல்ல முடியாதுல்ல. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிறோம். இப்போ ஃப்ரெண்டு மூஞ்சி மேலேயே சொல்லிட்டாங்க, என்ன இவ்வளோ உப்பு இருக்கு, இவ்வளோ ஆயில் இருக்கு, எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி இப்போ வருஷக்கணக்காக சாப்பிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டு அது சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிபிஎல்லாம் கம்மியாச்சு. ஸோ அந்த மாதிரி சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களே வந்து உப்பு அதை பழகிட்டு வந்து அந்த பழகின பிறகு இப்படிதான் இருக்கும். மற்றவங்க வந்து அப்போதான் தெரியும். நிறைய நீங்க வந்து சரக்கு போட்டா, சாரி சரக்குன்னா உங்களுக்கு புரியாது, நிறைய ஆல்கஹால் போட்டா லிவர் பாதிக்கும். நிறைய தம் அடிச்சா, சீரட் அடிச்சா லங்ஸ் மட்டும் பாதிக்கும். நிறைய வந்து ஐ மீன் ரொம்ப வந்து ஹை ஃப்ரைடு ஐ மீன் ஐட்டம்ஸ், நிறைய ஆயில் ஐட்டம்ஸ், ஃபேட்டி ஐட்டம்ஸ் ஹார்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். பாலிடிக்ஸ் நான் வந்து என் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இதாகும்போது அன்எக்ஸ்பெக்டட்லி யூனோ கொரோனா வந்துருச்சு. நான் வந்து இம்யூனோசப்ரசன்ட் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொரோனா வந்து செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பாலிடிக்ஸ் கமிட் ஆகிட்டேன், பின்னாலே போக முடியாது. இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நான் டாக்டர் கிட்ட நான் சொன்னேன், இல்லைங்க செகண்ட் வேவே வந்துட்டு இருக்கு. as a டாக்டர் நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்றது இது பண்றது ஐ ஒன்ட் காண்ட் யூ காண்ட் இன்டர்ஃபியர் இன் தட். பட் as a டாக்டர் நீங்க வந்து இந்த கேம்பெயினிங் போறது, பப்ளிக்கை மீட் பண்றது அதெல்லாம் சேவ் பண்ணக்கூடாது. செகண்ட் வேவ் வந்துட்டு இருக்கு. செகண்ட் வேவ் ஜெர்மன், இங்கிலாந்து அங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் இங்க வந்து எப்படி வந்து எலெக்ஷன் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ as a டாக்டர், as a personal doctor, definitely I won't allow you for a campaign. If at all நீங்க அப்படி போகணும்னு சொன்னா 10 feet தள்ளிதான் போனோம். கேம்பெயின் டிஸ்ட்ரிக்ட்லாம் போகும்போது மாஸ்க் போட்டு தான் போனோம், மாஸ்க் எடுக்கவே கூடாது. தீஸ் ஆர் ஆல் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நான் வேன் ஏறினாலும் ஃபர்ஸ்ட் மாஸ்க் எடுன்னு சொல்லுவாங்க. கூட்டம் வந்து 10 அடியில சான்ஸே கிடையாது. எப்படி செய்ய முடியும்? இது எப்படி தான் வெளியே சொல்றது? சொன்னா நம்ம பயந்துட்டாங்க பாலிடிக்ஸ்க்கு. ஒரு வாட்டி முன்னாடி போன ரெப்புடேஷன் என்ன ஆகும்? இப்படியெல்லாம் எனக்கு வந்து பயம் வந்து டாக்டர் சொன்னார், இதெல்லாம் வந்து நீங்க வந்து பயப்பட வேண்டாம். நீங்க சொல்லுங்க, எங்க எந்த மீடியா கூப்பிடுங்க, நான் வந்து சொல்றேன். அவங்க கூப்பிடுங்க, நான் சொல்றேன். ஃபேக்ட், ஹெல்த், இதுக்கு ஒன்றும் பயப்படாம போய் சொல்லல. அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பனா வந்து நான் பாலிடிக்ஸ் வரலன்னு சொல்லி இந்த ரீசன் தான் சொல்றேன். அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, அனுபவம் சொல்லும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. இப்போ இங்க என்னுடைய அனுபவம் என்னுடைய அறிவு சொல்லுது, நீங்க வந்தது ஓகே, இங்க பேசுறதுக்கு ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு என்னுடைய அனுபவம் அறிவு சொல்லுது.